கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த புதிய நாளில நம்மை ஒருவருடைய முகத்தை பார்க்க கற்றுக் உதவி செய்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பாவங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது, ஆனால் கிருபையோ தேவனுடைய மன்னிப்பை கொண்டு வருகிறது என்று அங்கே கூறுகிறார். அதுபோல தேவன் நாளில் நம்மை சரியாக நடத்தட்டும். வேதம் என்ன கூறுகிறது என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கணும். கிருபை நம்மிடத்துல இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்ம மேற்கொள்ளவே மாட்டாதுன்னு சொல்லி உறுதியாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? சரீரத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, அல்லது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். நாம் பாவம் செய்யாமல் இருப்பதுதான் தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்த வாழ்வு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். ஒரு விசுவாசி பாவத்திலிருந்து வெளியே வர சில போராட்டம் உண்டு. சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய வேண்டும். ஆமே, நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்தால் நம்மை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. ஆக அந்த கிருபை நம்மை நடத்தும். அதனால்தான் சங்கீதக்காரன் 25ஆம் அதிகாரம் 26ஆம் சங்கீதத்துல 11வது சொல்லுகிறது, என் அக்கிரமம் பெரிது, ஆனாலும் தேவரின் பாவத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் அனைப்பாக இருக்கிறது என்று சொல்லி பாவத்தை மன்னிப்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.